ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பழைய புடவையிலேருந்து நம்ம ஒரு அனால்கடி டாப் தைச்சிக்கிட்டு இருக்கோம். இப்போ வந்து நம்மளோட கை சுற்று, பாடி சுற்று எல்லாத்தையும் வச்சு நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம். முதல்ல வந்துட்டு நம்மளோட அந்த கைக்கிட்ட வரும்போது அந்த ஆம்கோல் பகுதி வந்து மேலே பார்த்த மாதிரி வைக்கணும், கீழே வர மாதிரி வைக்கக்கூடாது. இப்போ வந்து நம்மளோட பாடி சுற்று, நம்மளோட இடுப்பு சுற்றை வச்சு நம்ம வந்து மார்க் பண்ணிக்கலாம். இன்ச்சி டேப் வச்சு எவ்வளோ அளவோ அந்த அளவை நம்ம மார்க் பண்ணி, ஏன்னா வந்து நம்ம வந்து அனார்கலி டாப்புன்னு போது லொடலாம் போடக்கூடாது, நல்லா டைட் ஃபிட்டிங்காக போடணும். அப்போ வந்து நம்ம செக் பண்ணிக்கணும். நம்ம வந்து தைக்கும் போதே வந்துட்டு நம்ம செக் பண்ணிக்கிட்டு தைக்கணும். இப்போ வந்து நம்மளோட லைனிங் பீஸு, மெயின் பீஸு எல்லாத்தையும் ஒன்றா வச்சு சைடில் ஃபுல்லாக தைச்சிடலாம். நம்ம ஃபுல்லாகவே தைச்சிடலாம், ஏன்னா கீழே நம்ம டக்கடிக்கிற வேலைலாம் வராது. அதனால் ஃபுல்லாகவே அப்படியே தைச்சி விட்டுடலாம். சூப்பராக இருக்கும். இந்த வந்து கழுத்தில் வந்து ஒரு லேஸ் வச்சுருக்கோம், பின்னாடி நாட்டு வச்சுருக்கோம், பார்டரை வச்சு அந்த முன்னாடி டிசைன் கொடுத்துட்டோம். கைக்கும் பார்டர் வந்துடுச்சு, கீழே பாட்டத்துக்கும் பார்டர் வந்துடுச்சு. இது புடவையிலே தைச்சதுனால சூப்பராக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள். இது எப்படி இருக்குன்னு சொல்லி ஒரு கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.